இன்னைக்கு பிரியாணி என்ன பிரியாணினா கருவாடு பிரியாணி. கருவாட்டு பிரியாணி இன்னைக்கு அடி தூள். கருவாட்டு அப்படியே மலை சாரல் மாதிரி. ஏன்னா இது நம்ம வறுத்த கருவாடு, இனி வேகணும்ன்றதா அவசியம் இல்லை. ஓகே, 3 விசில் வந்துருச்சு. எப்படி இருக்குன்றத ஓபன் பண்ணி பார்த்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இன்னைக்கு பிரியாணி தான். இன்னைக்கு பிரியாணி என்ன பிரியாணினா கருவாடு பிரியாணி. கருவாட்டு பிரியாணி இன்னைக்கு அடி தூள். சரி, ஓகே, நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். அப்படியே அங்கே இருக்க திங்ஸை மட்டும் கீழே இங்கே எடுத்து இதெல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுக்க மாட்டேன், நமக்கு எடுத்து கொடுக்கணும். இங்கே நான் ஃபஸ்ட்டு கோழிலாம் கொத்திடுச்சுன்னா தக்காளி வெங்காயத்தெலாம் அங்கே பார்த்துக்கிறீங்களா? கருவாட்டு பிரியாணி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம வந்து கருவாடு வந்து க்ளீன் பண்ணி வறுத்து எடுத்தாச்சு. வறுத்து எடுத்து எண்ணெய் தான் வந்து இந்த எண்ணெய். கருவாடை நல்லா சுடுதண்ணியில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அதே எண்ணெயை நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக மாசாக வரும். அதே எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். என்ன பட்டை கிராம்பு எடுத்து வச்சு நீ இப்படியே சுற்றிக்கிட்டு இங்கே பாரு, இவ தாண்டி இப்போ பண்ணிட்டா. மண்ணு தண்ணின்னு போயிட்டு அந்த பாய இங்கே என்ன பாப்பா பண்ணுற தங்க? என்ன பண்ணுற தங்க? சோறு வைக்கிறியா? பார்த்தீங்களா, நிஷா இங்கிட்ட வந்து கருவாட்டு பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவ வந்து மண் சோறு செஞ்சுக்கிட்டு இருக்கா. சோறில் அப்படி தான் கல்லெல்லாம் அள்ளி போட்டு மண்ணெல்லாம் கொட்டுவாங்களா? நானும் சின்ன பிள்ளையில இந்த மாதிரிலாம் விளாண்டுருக்காங்க மண்ணில். இவருக்கு விளையாடுறதெல்லாம் கொட்டாங்கச்சுன்னா அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. பட்டை கிராம்பு எடுத்து வச்சிருக்கோம், அதை சேர்த்துருவோம். 3 பச்சை மிளகாய், அப்புறமேட்டு வெங்காயம், 3 வெங்காயம், பெரிய வெங்காயம். கருவாட்டு பிரியாணிக்கு இந்த கருவாடு போடலாமா, எந்த கருவாடு போடலாம்? இந்த கருவாடு போடலாம். இதுதான் வந்து இதாகாது, நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவாங்க, குச்சி கருவாடுன்னு சொல்லுவாங்க. இந்த கருவாடு தான் வந்து நல்லதுங்க. ஏன்னா மற்ற கருவாடெல்லாம் போட்டோம்னா மாவாயிரும், முள்ளாயிரும், மாவா இருக்கும். இதுல வந்து முள்ளு அவ்வளவா இருக்காது. சுடுதண்ணி போட்டு கழுவையில மண்ணு, அதோட குடல், மண்டையெல்லாம் கிள்ளிடணும். போடுறதுக்கு முன்னாடியே மண்டையெல்லாம் கிள்ளிட்டு நீங்க போட்டீங்கன்னா சூப்பரா வரும். மேக்சிமம் இந்த கருவாடு, இந்த குச்சி கருவாடு, நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவாங்க. இதே கருவாடே எடுத்துக்கோங்க, சூப்பரா வரும். ரெடி வரணும்னு பார்ப்போம். ஆமா, முள்ளெல்லாம் இருக்காது, கரைஞ்சி போகாது கருவாடு. கரையாது, அப்படியே முழுசாவே கிடக்கும். அங்க என்ன பண்ற? போய் தண்ணி எடுத்துட்டு வராளாட்றக்க. ஐயோப்பா, ஏற்கனவே சளி குடிச்சு கிடக்கும். சோறு சமைச்சிட்டியா? அப்பாவுக்கு வயிற்ற பச்சிக்குது, வெக்கத்தை பாருங்க பிள்ளைக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்த கறி பிரியாணி செஞ்சிருந்தோம்ல, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு பிரியாணி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, கீழே வேணா கமெண்ட் பண்ணுங்க, நாளைக்கு என்ன பிரியாணி செஞ்சு போடலாம்னு வீடியோ. நாளைக்கு என்ன நம்ம போடாத பிரியாணியா இருக்கணும். நாங்க ஒரு பிரியாணி சூஸ் பண்ணி வச்சிருக்கோம், அது நாளைக்கு பாப்போம். நீங்க ஒரு பிரியாணி சொல்லுங்க. நீங்க எந்த பிரியாணி கமெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த பிரியாணி நம்ம நாளைக்கு செய்யறோம். கருவாட்டில் எல்லாம் மாதிரி பிரியாணி செய்வேன், கண்டக்கு கருமாந்திரத்துல எல்லாம் பிரியாணி செஞ்சு திங்கிறாங்கன்னு நினைப்பாங்க. ஹோட்டல்லையே விற்கும் கருவாட்டு பிரியாணி எல்லாம். இது என்ன சொல்லுவாங்க, ட்ரை ஃபிஷ். எடுத்துட்டு வாரா, அது பின்னாடி ஒளிச்சு வர ட்ரை ஃபிஷ் பிரியாணி. டீ குடிச்ச டம்ளர் பாப்பா கழுவாம கிடக்கு, அதை வச்சுக்க அங்க வை. தக்காளி போட்டுறலாம். ட்ரை ஃபிஷ் புதினா மல்லி ஒரு கை அளவு எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் 2 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியை எடுத்துக்கிட்டோம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளியும் புதினா எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி போட்டு பேசலாம் போடல. ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்க, ட்ரை பண்ணாதவங்க விட்டுருங்க. இது நாங்கள் ஃபஸ்ட்டு தடவையாக நானும் இது நிஷா அப்போ தான் ட்ரை பண்ணுறா. அதனால் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிடுவா, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. ஓகே நிஷா, எதுக்கு வெளியில் வச்சு செய்கிறோம்னா வீட்டுக்குள்ளெல்லாம் ஒரே இருட்டாக இருக்கும். கரண்ட் போயிடும், திடீர்னு கரண்ட் வரும். பாப்பா உன் ஆப்பிள காமிங்க, வந்து காமி. இது ஒன்று நிஷா இது ஒன்று செஞ்சு விட்டுறாங்க. கடையில் போய் டேட்டு முட்டாய் வாங்கி கொடுத்து கையில் புண்ணு ஒரு, அதை நான் சொல்லிட்டேன் 100 தடவை சொல்லிட்டேன், அதெல்லாம் வாங்கி ஒட்டாத பிள்ளைங்க கையில் எல்லாம் அப்படின்னு.
இவ்வளோ சின்ன பிள்ளை மாதிரி அவ கையில் ஒன்று ஒட்டிக்கிட்டு பிள்ளைங்க கையில எல்லாம் ஒட்டி விட்டு நான் ஒட்டல, அவ தான் வேணும்னு கேட்டு அழுதா. அவளுக்கு டேட்டுனா என்னன்னு தெரியுமா? டேட்டுனா தெரியாது, ஆனா முட்டாய் வாங்கினா ஸ்டிக்கர் கொடுக்குறாங்களா? இதான் முட்டாய் வாங்கி கொடுக்குற. பாப்பா அங்கே போகக்கூடாது, வா. காலையில நான் புதினா மல்லி தான் பேசாம வாங்க போனேன். நீ தான் அப்புறம் அவனையும் பின்னாடி தொடச்சு விட்ட. அழகா நீ பைக்ல வச்சிருந்தா நான் மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பேனா? வாங்கிட்டு வந்திருக்கோம். போன்னு பிள்ளைங்களை கடைக்கு துரத்துறான். அப்புறம் பிள்ளைங்க என்ன பண்ணும், சும்மாவா வரும்? நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். பேஸ்டா வாங்கினியா கடையில் வீட்டில் அரைச்சதா? வீட்டில் தான் நான் எப்பயுமே அரைப்பேன். பேஸ்ட் வந்து கடையில் வாங்குறது நல்லா. ஆடா ஆத்தி கருவேப்பிலை செடியை ஊற போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காடி. பாப்பா அது பிஞ்சு பாப்பா, உரு பாப்பா. நம்ம வீட்டு கருவேப்பிள்ளை இந்த செடி வளரட்டும், பெரிய மரமாக வளரட்டும், அப்புறம் நீ இது பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே கடையில எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்க மாட்டேன். எப்பயுமே பட்டை கிராம்பு அதோட போட்டு அரைச்சி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜ் இருக்கனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். போய் 1/4 கிலோ பூண்டு 1/4 கிலோ இஞ்சி வாங்கி வந்து அரைச்சி வச்சிட்டோம்னா அந்த கிராமத்துலாம் போய் அப்பப்போ பேஸ்ட் இருக்கும், இல்லாமல் இருக்கும், தீர்ந்து போயிடும். அதனால எப்பயுமே மார்க்கெட்டோ சந்தையோ இல்லைன்னா எங்கள் டவுனுக்குள்ளே போனோன்னா இஞ்சியும் பூண்டும் வாங்கி வந்து அரைச்சி வச்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு தயிர் சேர்த்துருவோம். சேர்த்துருவோம். இமிட்டேட் பண்ணுறாவா? தயிர் சேர்த்துருக்கோம். தயிரை நல்லா கிளறி விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா தம்பியும் பாப்பாவும் காரம் சாப்பிட மாட்டாங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அப்புறமேட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன். நான் காஷ்மீர் சில்லி எடுத்து வச்சுருக்கேன் பவுட்ரு, ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும். இது போட்டோம். பிரியாணி பவுடர் போட்டியா இல்லையா? அதுவும் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது போடவும் அப்படியே ஒரு வாசனை வருது அந்த பவுடரை கொட்டவும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க குக்கரில் விசில் வருதா அப்படின்னு. வரும், மண் அடுப்பில் வச்சாலும் வருங்க. ஆமாம், இது மண் அடுப்பில் இரும்பு விறகு அடுப்பு. சரி. நெக்ஸ்ட்டு உப்பு. கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால பார்த்து 1/4 ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாடு வந்து நல்லா அலசினாலும் அதில் வந்து உப்பு இருக்கும். அதே மாதிரி எண்ணெயிலையும் அதே எண்ணெயை ஊற்றி நம்ம இது வதக்கிருக்கோம் இல்லையா, அதனால அந்த எண்ணெயிலையும் உப்பு இருக்கும். அதனால பார்த்து சேர்த்துக்கலாம். அடுத்த ப்ராசஸ் என்னன்னா தண்ணியை நம்ம வந்து ஊற்றிடலாம். தண்ணி நான் வந்து ஒரு சுண்டுக்கு வந்து 1.5 செம்பு வந்து 1.5 சுண்டு தண்ணி வந்து ஒரு செம்புக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தண்ணி லைட்டாக கொதிச்சு வந்தோடனே நம்மளோட இதை வந்து சேர்த்துக்கணும். என்ன பாப்பா சமைச்சிட்டியா? என்ன சாப்பாடு, என்ன சமையல்? என்ன சமையல்? கறி சோறா? ஆடாப்பாவி, கறி சோறு சமைக்கிறாளா அவன் பொண்ணு? இப்போ தண்ணி கொதிக்கணுமா? தண்ணி கொதிக்கல நான் காட்டுறேன். இப்போ நல்லா எரிச்சதில் வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா சாதா அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுக்கிறதா இருந்தால் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிடலாம். நான் இப்போ தாளிக்கிறப்ப தான் ஊற வச்சேன். பாஸ்மதி, சீரக சம்பா, உங்களுக்கு எது கிடைக்குதோ. இல்லை நார்மலாக சாப்பாடு அரிசியாக இருந்தாலும் ஓகே. ஆமாம், அங்கேயும் காமிக்கணுமா? இந்த காமிச்சிட்டேன். சமையல் பண்ணுறது காட்டுங்க. நீ சொல்லு. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரிசி போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்க சொல்லு. போட்டுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா கிண்டணும் அப்படி சொல்லு. கிண்டணும் தான் சொன்னேன். திங்கணும் டப்புக்குன்னு கருவாடு எடுத்துட்டு வர்றா பாரு. எடுத்து சாப்பிடு தானே அப்புறம் வருத்தது. இந்த அண்ணன் 2 அவளுக்கு தனியாக எடுத்து வச்சிரு, எல்லாத்தையும் போட்டுறாத. கருவாடு திங்கிறா. இதாங்க நெத்திலி கருவாடு. ஆஹா ஹா 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 ஹா. இப்போ வந்து கருவாட்டை இறக்கிறணுமா? அரிசியை வந்து நல்லா கிளறி விட்டுறேன்.
நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு அடுப்புலயே வச்சு மூடக்கூடாது. ஏன்னா எரிஞ்சிட்டு இருக்கையில விசில் இதாயிடும். அதனால இறக்கிட்டு கருவாட்டை அப்படியே மலை சாரல் மாதிரி, ஏன்னா இது நம்ம வறுத்த கருவாடு, இனி வேகணுன்றத அவசியம் இல்லை. சும்மா மேலே தூவிட்டு இது பாப்பாக்காக 2 வச்சுட்டு இப்போ மூடியை போட்டு நம்ம மூடி விட்டோம். நீங்களும் நிஷா சொல்ற மாதிரி அடுப்புல வச்சுக்கிட்டே மூடிய முடியாதீங்க, விசில் அடிச்சு வெந்துட்டே இருக்கையில ஆவி இதுல வந்துகிட்டு இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி இறக்கிட்டு மூடி போட்டுட்டு விசில் போட்டுட்டு அப்புறமேட்டு மறுபடியும் தூக்கி நம்ம விசில் வர வச்சிருவோம். ஓகே, எத்தனை விசில்? ஒரு 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்றத ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, 3 விசில் வந்துருச்சு. எப்படி இருக்குன்றத ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலி கருவாட்டு பிரியாணி ரெடி. ஆமா, ஓபன் பண்ணு. தரமா வந்திருக்கே நிஷா. இப்போலாம் நீ பிரியாணி எக்ஸ்பர்ட் ஆகிட்ட போல இருக்கு. அடிக்கடி எல்லாம் பிடிக்கல பா, போலன்னு இருக்கு. அப்படியே ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டோம்னா கருவாடெல்லாம் பாருங்க. உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு நிஷா. இந்த கருவாடு பா அடிச்சு தூக்குது கருவாட்டு வாசனை. செம்மையா இருக்கு தானே? டேஸ்ட் பார்த்துருவோமா? எப்படி அடி பிடிக்காம சூப்பரா வந்துருச்சு நிஷா. களையாமல் லைட்டா நெய்யை மட்டும் ஊற்றி இருந்தீன்னு வச்சுக்க, தகட்டிரும், சாப்பிட முடியாது அடுத்த தடவை. நாளைக்கு என்ன பிரியாணி செய்யலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி ரிவ்யூ சொல்லு. இப்போ சூடு எப்படி இருக்கு? உப்பு உரப்பு உரப்பு கரெக்டாக இருக்கு. உப்பு மட்டும் லைட்டாக பத்தலை. உப்பு பத்தலை, ஏன்னா அந்த கருவாடுனால நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டோம். ஆனியன் பச்சடியில் கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டுக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இது மாதிரி நிறைய ரெசிபி செய்யலாம். நாளைக்கு என்ன பிரியாணி செய்யலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆகா, இப்படி எப்படி பொலன்னு இருக்கு பாருங்கள். அப்படி தான் நிஷா இருக்கணும். அக்கா மக்கா, அது என்னது கருவாடா? சாப்பிடு. சூப்பராக. ஓகே, பாய் சொல்லிடு. பாய். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.